அதாவது நம்ம சினிமாவை எவ்வளோ தேடி போவோம், அது கிடைக்கவே கிடைக்காதான். அது கிடைச்சிட்டா அது நம்மளை விடாதான். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ரியல் லைஃப்லயும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லயும் வந்து நீங்க வந்து சினிமா பேஷனால லேட்டா தான் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை வந்து ரியலா ஒரு கேரக்டர் நீங்க நடிக்கவே தேவையில்ல, அது நீங்க இயல்பா பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். நான் என் வீட்டு கதவை திறக்கும் போது சோகமாக பேசுங்க, உள்ளே வந்து என் முஞ்சாதி தரங்கன்றத நல்லா ஹாப்பியாக இங்கேருந்து. ஏன்னா இந்த பெண்ணுக்கு தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். நகை வந்து மயங்களுக்கு சொல்கிறது இதுதான் சொல்லும், பணம் இல்லாத அது பணம் இது பண்ணோம் அப்படி இப்படின்றப்ப சரி இது சரியான கேரக்டரா அப்படின்னு தோணுச்சு. மேக்சிமம் என் கேரக்டர் வந்து ஆக்சுவலி அவர் காளி வெங்கட் பண்ண வேண்டியது தான். அவர் தான் ஃபிக்ஸடு. அவர் வந்து வேற படங்கள் அவரும் எவ்வளோ அங்கேருந்து தேதி வாங்க பார்த்தாரு, அது முடியலை. அதுக்கு பிறகு தான் நான் போனேன். நான் அதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையும் எஸ்கே அவர்கள் வந்து உங்க வாய்ஸ் மிமிக்ரி பண்ணாம அட 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 அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அவர் எல்லா இடத்துலையும் வெளியே வந்துட்டாரு. அவர் ஏதோ ஒரு மாதிரி உங்க மேலே ஒரு பாசம் ஒன்று வச்சிருக்காரு போல. ஏதோ வகையில் என்ன ஸ்டேஜ் ஆனாலும் வந்து ஏதோ உங்களை பற்றி ஒன்று பேசிடுறாரு. ஹியூமன் பீ சார். அது என்னென்ன அப்படின்னா, ஷூட்டிங்கில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட், அதாவது காரு சேசிங் போய் இவன் மேலே விழுந்து ஆளே நல குழஞ்சு போயிட்டாங்க. நல குழஞ்சு போனோடனே சாரோட படம் தான். நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிடுவேன். அவ்வளோ ஊற்றிட்டு போங்க, எவ்வளோ செலவானாலும் இவரை எப்படியாவது காப்பாற்றிடுவேன். எவ்வளோ செலவானாலும் மட்டும் பெரிய தொகை செலவாகி. அதெல்லாம் செய்யணும்னே ஒரு இருக்காரு. என்ன எப்படி போயிட்டு இருக்கு செய்யும், அதை பற்றி சொல்லுங்க. செய்யவுட்ல நான் கேட்டிருக்கேன். ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம காக்கி சர்க்கஸ் அந்த படங்களோட தான் இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சீனியர் அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ் அண்ணா வணக்கம். வணக்கம். ஸோ காக்கி சர்க்கஸில் மேஜராக நீங்கள் தான் இருக்கீங்க தெரியுது. மேஜர் மேஜர் அப்படி. ஸோ நீங்கள் தான் இருக்கீங்க. பார்க்கும்போதே வந்து ஒரு ரூட்டடான ஸ்டோரி, அதுவும் வந்து ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம ரோல் ஆகுறோம் அப்படின்ற விஷயம் தெரியுது. லைக் நம்ம முண்டாசு படியிலேருந்தே சொல்லலாம். அந்த கதைக்கிற மாதிரியே அதுலேருந்து கோர்லேருந்து சுற்றுற மாதிரியே இருக்குது. ஸோ கதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பற்றி? இல்லை, அது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான். இது ஒரு கரு, சின்ன கரு, அது தாண்டி கிளைக்கதைகள் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே எனக்கு சொல்லும் போதே அதான். இதில் வந்து ஒரு விஜய்னு ஒரு கோடர், அவர் விடுதலை அப்படின்னு அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க. அது பிறகு தான் அமீன் சார் வந்தார். கதை சொல்லும் போதே ஃபஸ்ட்டு அதுதான் ட்ரெய்லராக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அடித்து திருத்த முடியாது, இவங்களெல்லாம் படிக்க வச்சு தான் திருத்த முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. கதையாகவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, அதில் ஒரு படிச்சுட்டு ஒரு எழுத்தாளராக நானே ஒரு புக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் கேட்டேன். இப்போ இந்த புக்கு அப்படின்னா நான் உண்மையிலே நிறையா எழுத்தாளர்கள் பெரிய அந்த புக்கு படிப்போனா எப்படி அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னா இது கம்மி மேலே நடக்கிற மாதிரி அவங்களுக்கு அலாச்சிட கூடாது. ஏன்னா எழுத்தும் படிப்பும் தான் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய லீடர்ஸும் சரி, பெரிய பெரிய ஆட்களோட இது அது தப்பாயிடக்கூடாது அப்படின்னு நான் அண்ணே அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு உண்டியல் திருட்டு, அது சார்ந்து போகிற நகர்வுகள் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த முண்டாஸ்பட்டியில் எப்படி ஒரு கரு, அது கிளைக்கதைகள் பூரா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வர்ற கேரக்டர்ஸ் வந்து மாதிரி டிட்டோ களம் இது வேற, ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பிரிச்சுவலாக வந்து ஒன்று கிளைக்கதைகள் அப்படியே கூடி மொத்தமாக கூடி அது ரொம்ப பிடிச்சி அப்படி தான் நான் அதில் கமிட் ஆனேன். ஓகே, சூப்பர். ஸோ வணக்கம். நீங்கள் படத்தில் இருக்கீங்க. ஸோ கடைசியாக அவங்களை வந்து தண்டகாரண்யமில் பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துலையும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது 2 பேரும் லவ்ஸ் வந்து பண்ணுறீங்கன்றது நல்லா தெரியுது இல்லை? அண்ட் சொல்லுங்கள் உங்கள் ரோலை பற்றி. பக்கத்துல தெரியுது. அண்ட் உங்கள் ரோலை பற்றி சொல்லுங்கள். என் கேரக்டர் வந்து ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த காக்கி சர்க்கஸில் மெயினாக ஒரு ப்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஒரு உண்டையல் காணாமல் போகும். ஸோ அந்த மெயின் பிளேயில் நிறைய கேரக்டர்ஸ், சஸ்பெக்ட்ஸ் எல்லோரும் இருக்கும். நான் வந்து நம்ம ஹீரோ சாரோட இன்ஸ்பெக்டர், ஐ மீன் காப்போட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாக வரும். பட் தேர் வில் பி ஒரு கனெக்ஷன் இருக்கும் டு த மெயின் பிளாட்.
பட் அந்த கனெக்ஷன் என்ன நீங்கள் சீரிஸ் பார்த்துட்டு தான். ஆமாம். ஓகே. ஸோ ப்ரோ வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களோடும் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் கூடவே வந்து சாரோடையே நீங்கள் ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்லாம் நிறைய பண்ணுறீங்க. உங்கள் ரோல் எப்படி அடாப்ட் ஆனீங்க கதைக்கு? ஃபஸ்ட்டு வந்து இது எனக்கு சேதோனன்னு சொல்லிட்டு ஈபி அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அண்ணனை. ஸோ அவர் மூலிமா தான் எனக்கு இது தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ டேரக்டர் போய் பார்த்து எல்லாம் பேசி ஸோ ஷேவ் மட்டும் பண்ணிட்டு வாங்க ஓகே அப்படின்னாரு. வேறு படத்தோட கண்டினியூட்டி இருந்ததுனால அது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே போய் காமிச்சு ஃபைனலாக அப்படியே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். திட்டம் 2 ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இது வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். ரோலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால காப்பும் வந்து இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணது கிடையாது. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இதுலேயே வந்து சீரியல் ஹீரோஸ் ஏதோ போட்டிருந்தேன். சீரியல் போலீஸா? சீரியஸ் போலீஸ் சீரியஸ் போலீஸும் அதனால் வந்து உங்களை அந்த மாதிரி எடுத்துனாங்களா? ஒரு சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துனாங்களா உங்களை? அப்படி கிடையாது. அது அந்த மாதிரி இருக்காது. சீரியஸ் போலீஸாகவே இருக்காது. இந்த சீரியஸ் எப்படி இருக்கும்னா நாங்கள் சீரியஸாக இருப்போம். அது வெளியே காமெடியாக ஆடியன்ஸ்க்கு அது காமெடியாக ஒரு டார்க் காமெடி மாதிரி. ஓகே. ஸோ இந்த லைனே ஒரு நல்லா இருக்குது. சில்லறை திருடன் அப்படின்ற மாதிரி. சில்லறை திருடனா? ஆமாம், கரெக்ட். ஸோ லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இந்த சில்லறையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லலாம். லைஃப்பில் சில்லறைத்தனமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிடுவோம் லைஃப்பில். இல்லை யாரும் நம்மளுக்கு பண்ணியிருக்கலாம். மேபி அது வந்து மறக்கணும்னு நினச்சிருப்போம், இல்லை மறுக்கணும்னு நினச்சிருப்போம், இல்லை வேணாம்ப்பா அதை சொல்லணும்னு கூட நினைப்போம். சம்டைம்ஸ் சில்லறைத்தனமாக பண்ணிட்டு காமெடியாகவும் இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும், நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அப்படி எதனா இன்சிடென்ட் இருக்கா? இல்லை, நான் என் ஃபேமிலியிலே நடந்து சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து டெய்லி திருப்பதிக்கு ₹1 காசு போட்டு போவார். அது எப்படி இருக்கும்னா அந்த பறன்னு அது அந்த அலமாரி இப்படி எட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்படி எட்டி போட்டு போயிடுவார், ஆஃபீஸ் போயிடுவார். நான் என்ன பண்ணுவேன்னா அவர் போட்டு போனார்னா நான் மறுபடியும் டேபிளில் ஏறி அந்த ₹1 எடுத்துருவேன். ₹1 அப்போ பெரிய காசு தான் இருந்தது. 1989 90 காலகட்டம்னு வச்சுங்களேன். இவர் போட நான் எடுக்க, இவர் போட எடுக்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அதை கவனிக்கவே இல்லை. போட்டு போக நான் எடுக்க அப்படின்னா சரி ஒரு நாள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அந்த இதை இழுத்தா டக்குன்னு கைக்கு வந்துருச்சு. பார்த்தா ₹1 தான் இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா நான் போய் விளாண்டுட்டு ஸ்கூலில் அது வெளியே விளாண்டுட்டு வர்றேன். எங்கள் அண்ணனை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அண்ணன் தான் எடுத்தாரு. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக இவன் பண்ணியிருக்க மாட்டான், அவன் தான் பண்ணிப்பானுங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டார். உண்மையே சொல்கிறாருங்களா? நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து அவர் திருப்பதி உண்டியலுக்கு காசு போடுறதே விட்டார். இந்த மாதிரி ஒரு இது நடந்தது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இன்னொன்று இருக்கு. இப்போ முனிஷ்காந்தன் வந்து கிட்டத்தட்ட கேட்குற கேள்வி வந்து முனிஷ்காந்தன் கிட்டத்தட்ட 2015 இருந்து கூகுள் சர்ச் படி சொல்லலாம் 15லேருந்து நிறைய படங்கள் பண்ணுறீங்க. ஒரு ஆண்டும் சரி. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆண்டை தொடங்குறோன்னா இந்த ஆண்டு நல்ல ஒரு படங்கள் பண்ணணும், நிறைய மூவிஸ் வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அது ரிலீஸும் ஆகவும் இருக்குது. அப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் ஒரு 4 இயர்ஸ் சொல்கிறேன், 4 வருடங்கள் சொல்கிறேன், அந்த வருடத்தில் இந்த வருடம் நிறைய படங்கள் என் படம் வந்துச்சு அப்படின்னு எந்த படத்தை சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். எந்த ஆண்டுன்னு சொல்லுவீங்க? இப்போ லைக் வந்து 2021, 2022, 2025, 2026 இந்த 4 ஆண்டுல 26 நீங்கள் வந்து அதை எல்லாமே கலந்து தான் வந்திருக்கு எல்லா காலகட்டத்திலையும். ஆனால் எனக்கு சமீபம் இல்லை உங்களுக்கே தோணும் மனசில் வந்து ஆமாம் இந்த வருஷம் இல்லை அதுதான் சொன்னேன். எல்லா படமும் எல்லாமே கலந்து ஒரு படம் தூக்கும், ஒரு படம் அந்த இந்த 25லேருந்து 26 வரையும் எனக்கு வந்து இந்த வரிசையாக 3 மிடில் கிளாஸ், இந்த தாய் கிழவி, அந்த 2 வாழமும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே வாழப்போகுது. அதுவும் நல்ல ஒரு கேரக்டர். இப்போ படங்களை எண்ணிக்கை கூட இந்த ஒரு நல்ல சக்ஸஸ் எல்லா படமும் நல்லா ஓடணும் தான் இந்த மாதிரி அப்படின்றது இது எனக்கு இந்த 25லேருந்து 26 வரையும் கொஞ்சம் நல்லா தோணுது. கொஞ்சம் வெற்றி படமாக ஒரு அதில் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அந்த இது தோணுது. பட் நாங்கள் எடுத்த கூகுள் சர்ச் படி கூகுளில் சொன்னபடி என்னன்னா 22 கிட்டத்தட்ட 16 படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எல்லா ஆண்டும் தேடி பார்த்துருவோம். எல்லா படத்துலையும் ஒரு 10, 7, 8 அப்படி பண்ணியிருக்கீங்க. 2022 மட்டும் கிட்டத்தட்ட 16 படம்.
ஆமா ஆனால் சொல்ல வேண்டிய படம் எல்லாமே ஆமா. நிறைய படம் சொல்ல வேண்டிய படம் இருக்கு. சர்தார்ல இருக்கு, டான் அன்னைக்கு தான் நான் அந்த டைம்ல ஆமா, ரிலீஸ் நான் ஆயிருக்கு, இருக்கு. லெஜெண்டோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஸோ ஆமா. நிறைய படங்கள் இருக்கு, லத்தி இருக்கு, லத்தி தக் இருக்கு, இருக்கு. நிறைய படங்கள் இருக்கு. அதுதான் சொன்னேன், இது எல்லா படமும் நான் பண்ணிருக்கேன். இப்ப நமக்குன்னு ஒண்ணு தோணும்ல, ம். இப்ப ஒரு பங்களிப்பு இருக்கு இதுல அப்படின்றது வந்து இந்த 24ல இருந்து சாரி 25ல இருந்து 26 வரையும் கொஞ்சம் நல்லா போயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ எல்லாருக்கும் இது ஒரு கேள்வியும் வரும்ண்ணே. இப்போ இத்தனை படம் பண்ணுறோம் போது சிலர் வந்து வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னால நிறைய படங்கள் நடிச்சிருவாங்க. அதுக்கு நல்ல கதையோ கெட்ட கதையோ இல்லை வர சின்ன ரோலோ பெரிய ரோலோ நடிச்சிருவாங்க. ஆனால் வந்து அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு கேட்டால் தான் தெரியும். இப்போ லைக் வந்து முனிஷ்காந்த் அவர்களே அவங்க வாய்ப்புக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்றது மக்களுக்கோ இல்லை உங்களுக்கும் தான் தெரியும். அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணீங்க எவ்வளோன்னு. ஆனால் இப்போ இவ்வளோ படம் பண்ணுறது வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக பண்ணுறீங்களா, இல்லை வந்து அப்போ நான் வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுவோம், எல்லா வாய்ப்பையும் நான் பயன்படுத்தணும்னு பண்ணுறேன் அதுக்காக மட்டுமே பண்ணுறீங்களா? இப்போ இது இல்லை சார், எல்லாமே வந்து இதுதான், அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டோம். ஏன் அப்படின்னா ஏன்னா 2 வாய்ப்பெல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க, புரியுது. என்னப்பா எல்லா படத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னு ஆமா சொல்லுவாங்க. ஆமா இல்லை அதுதான் சொன்னேன். இப்போ எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கைனா அதுதான் சொல்றேன். இப்போ இது ஒரு பிரகாஷ் ராஜ் சார் தான் சொன்னார் ஒரு விஷயம், அவர் தான் நினைக்கிறேன். அது எனக்கு உண்மையிலே ஆணி பூத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம சினிமாவை எவ்வளோ தேடி போகுமா, அது கிடைக்கவே கிடைக்காதான். அது கிடைச்சிட்டா அது நம்மளை விடாதான். நம்ம ஒரு ஓரமாக இருந்தாலும் சார் சார் ஒரு படம் அப்படி இப்படி இப்படின்றது அந்த மாதிரி இருக்கும்போது நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ இது வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இது இன்னும் ஒரு 5 வருஷங்களுக்கு கூட நான் வேறு மாதிரி இருக்கலாம். எல்லாத்துக்குமே அதனால வந்து இந்த வேலைக்கு தான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், இது பண்ணோம். அதனால நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லா படமும் நினச்சி தான் பண்ணுறோம், நல்லா ஓடணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சில படம் நல்லா ஓடுது, சில படங்கள் நல்லா ஓடலை. அது தாண்டி வந்து சர்வேல்னு ஒன்று இருக்குது. இந்த படம் அதாவது இந்த சினிமாவுக்கு மட்டும் இலக்கணம் கிடையாது. நம்ம ஒரு எப்போ நிற்கும் எப்போ போகும் அப்படின்ற போது காத்துள்ளும் போதே தூக்கிக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் எல்லா படமும் இப்போ போகிறதே. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம லேட் பண்ணினா இப்போ சில ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் சார் சொல்லலாம். அவர் ஒரு படம் நடிச்சாருன்னா டக்குன்னு மறைஞ்சிருவார். ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு படம் அவங்களாம் கதை செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்ட். அது வந்து நம்ம அப்படி இல்லை, சர்வேலும் பார்க்கணும், இருக்கிற வரையும் சரி சினிமாக்குள்ளே இருக்கணும், அதை வந்து சம்பாரிச்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த இது இப்போ 10 படம் பண்ணோம் அப்படின்னோம்னா அதில் ஒரு 6 படம் 7 படம் ஓடும், 3 படம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்குது. அதனால தான் இது கிடைச்ச படங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப கம்மியாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக இப்போ சில நீங்கள் சொல்கிற மாதிரி 23லாம் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் இப்போ வரதே இல்லையே படத்தில் அப்படின்னு. ஏன்னா பண்ணி வச்ச படம் கூட ரிலீஸ் ஆகாமல் இருந்தது, லேட்டு இது பேஸாக இருந்தது. அதுதான் சொல்கிறேன். அதனால நம்ம முதலே கிடைக்கும் போது பண்ணிடணும். ஒரு 10 படமாவது பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அது இது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று விஷயம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. அண்ட் வந்து இந்த படத்துலையும் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஃபுல்லாக ரூட்டடான ஸ்டோரி. ஒரு கிராமப்புறத்தில் நடக்கும்போது ஸ்லாங் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ அண்ணனுக்குலாம் வந்து கை வந்த கலை ஸ்லாங்கில். இப்போ நம்ம எதனா பேசுகிறோம், நம்ம எதனா பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம ஐயோ கரெக்டாக வந்து கோயம்புத்தூர் பாஷைனா தெளிவாக பேசணும், மதுரை பாஷைனா தெளிவாக பேசணும். அண்ணன் வந்து இப்போ தான் மதுரை பாஷையிலேருந்து நல்லா பேசிட்டு வந்து வெளியே வந்திருக்காரு. அதனால் வந்து என்ன தாய்கழியை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்லாங் இருக்குல்ல, அதை எப்படி கேட்ச் பண்ணீங்க? இல்லை ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன தெரியுமா அந்த? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாமே இருப்பாங்க. ஆப்வியஸாக அவங்க கூட பேச நம்மளுக்கு வந்து அவங்களோட ஸ்லாங் ஒட்டிக்கும். அந்த மாதிரி எது கேட்குறாங்களோ அந்த டைம் அதோட ஒட்டிக்க வேண்டியதுதான். ஸோ அதை வந்துடும், நேச்சுரலாக வந்துடும். இது பேசிக்காக வந்து கும்பலி பக்கம் நடக்கிற மாதிரி தான் சொன்னார். சென்னை ஆமாம் ஆமாம். அதனால அது மதுரை பேஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இது பார்டரில் அந்த ஜெயில் கேரளா பார்டரு ராஜிக்காவே இருக்கு. ஒரு ராஜேஷ் அதான் சொல்லுவாங்க. இவங்க வந்து அதை பூத்தாம உண்மையிலே நேச்சுரலா அந்த பார்டர்ல அவங்களும் இருப்பாங்க இவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு சரியான ஒரு அதனால லாங்குவேஜா பெருசா நான் கேட்ட போது அதான் சொன்னாரு, இல்லை நீங்க எப்பயும் போல நார்மலா பேசுங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்தாரு, ஒன்றும் கோயம்புத்தூர் பக்கம் வைப்போம் இல்லை அப்படின்னா அப்படின்றது ஒன்று இருந்தது. ஆனா கடைசியா நான் கேட்கும்போது இப்போ டப்பிங்ல கேட்கும்போது கும்பலி பக்கம் நடக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு தாய் கல்வியை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா எல்லாருமே எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல. முக்கியமாக சொன்னால் தாய் கல்வியில் நீங்கள் பண்ண ரோல் தானே. ஏன்னா
அதில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ரியல் லைஃப்லேயும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லேயும் வந்து நீங்கள் வந்து சினிமா பேஷன்னால லேட்டாக தான் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை வந்து ரியலாக ஒரு கேரக்டர் நீங்கள் நடிக்கிறதே தேவையில்லை, அது நீங்கள் இயல்பாக பண்ணதே உங்களுக்கு வந்துடும். அந்த விஷயத்தை நீங்கள் நேர்த்தியாகவே பண்ணியிருந்தீங்க. அந்த ஸ்டோரி சொல்லும் போது இல்லை மேபி மணி அவரு சொல்லி இந்த சிவகுமார் சொல்லியிருந்தாரா இது உங்கள் கதையிலேருந்து லைட்டாக எடுக்கணும்னு சொன்னாரா, இல்லை வந்து அது சொல்லும் போது எதுவும் உங்களுக்கு தோணுது? சொல்லலை, எனக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும், இப்படி ஒரு பென்னி குக் அப்படின்ற கேரக்டர் இப்படி இப்படின்னு இருக்கும். இம்பார்ட்டண்டாக இந்த இது சொல்லலை, இந்த வசனம் பூரா ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாலசரவணன் அந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸ்ல சரி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி என்னோட எமோஷன்ஸ் ஒன்று இருந்தது. நீங்க சொல்றது அதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு அது வந்துச்சு அப்படின்னா நான் என்னதை கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன். அந்த மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்துக்காரு, அந்த வாய்ஸ் மட்டும். ஆமா, நீங்க ஆக்சுவலா அழுகுறது சாதாரணமாக நான் வந்து முதல் வந்து அப்படியே சோகமாகவே எல்லாத்தையுமே பேசுவேன். ஆனால் அப்படி பேசாதீங்கண்ணே அப்படின்ட்டு அப்புறம் சொன்னார், நான் ஊரெல்லாம் சுற்றி அதை வந்து நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரேன் அப்படி இப்படி பேசியிருந்தேன். அண்ணே அப்படி இல்லை, ஊரெல்லாம் சுற்றிட்டு வரப்போன்றதை சாதாரணமாக பேசுங்க, நான் என் வீட்டு கதவை திறக்கும் போது சோகமாக பேசுங்க, உள்ளே வந்து என் முஞ்சாதி தரங்கன்றதை நல்லா ஹாப்பியாக இங்கேருந்து அப்படின்னா என்னடா இது முகபாவனையாக காட்டிக்கலாம், வாய்ஸ்ல இருந்து எடுக்குது அப்படின்னா ஒரு ஒவ்வொன்றா ரிலேட்டடாக எடுத்தார். அதனோட சக்ஸஸே வந்து அதுதான், அந்த அவருக்கு தான் அந்த கிரெடிட்டு. அது இப்போயே தான் நினச்சேன், வாய்ஸில் கூட ஒரு நடிப்பு இருக்கா அப்படின்றத நான் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்தது எனக்கு வந்து அங்கே போய் தான் நடந்தது. ஆனால் மித்தபடி கதையாக சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த பென்னி குக்கு வந்து ஏன்னா இந்த பென்னி குக்கு தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். நகை வந்து மயங்களுக்கு சொல்கிறது இதுதான் சொல்லும், பணம் இல்லாத நேரத்தில் அது பணம் இது பண்ணோம் அப்படி இப்படின்றப்ப சரி இது சரியான கேரக்டரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரவணன் அந்த இவங்க பண்ண கேரக்டர் கூட பைத்தியக்கார கேரக்டர் ஏதோ ஒருத்தர் பண்ணி கடைசியாக வந்து பைத்தியம் மாதிரி. ஆமாம், இலவசார் அதுவும் வந்து அதுதான் இந்த படத்தில் அது பெரிய ரைட்டிங்க. உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் எல்லா வேஷங்களும் பகிர்ந்து கொடுத்து அது எல்லாமே கரெக்டாக பூமாகி இருக்கிறது. அந்த ரைட்டிங் வந்து சும்மா சாதாரணமாக எழுதிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தோணுது உண்மையிலே. நான் அதுதான் படத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். நான் ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருந்தது. ஏன்னா நான் புதுமுக இயக்குநர்கள்ட்ட தான் நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவங்ககிட்ட அவங்கள அறியாமல் ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் இது எப்படியாவது அப்படின்ற ஒரு அந்த இது அர்ஜென்ஸ் கூட சொல்லலாம், அது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இவர்கிட்ட அந்த இது இல்லை. ஏதோ 10 படம் பண்ண அனுபவம் மாதிரி எந்த ரியாக்டுமே காட்டிக்கல அவர். சில பிரச்சனைகள்லாம் அங்கே நடந்தது, எப்பயுமே படம்னா நடக்கும், இந்த லொக்கேஷன் பிரச்சனை இதெல்லாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, ஒரு பதட்டம் கூட இல்லை லைட்டாக அப்படின்னும் போது ரொம்ப மெச்சூர்டாக இருந்தார். இல்லை அப்படின்னா இவ்வளோ வேற வேலை வாங்கணுமே, அது அந்த இது இருந்தது. அப்படியே மேக்ஸிமம் ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டேரக்டராக தான் அவர். ரிலீஸுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் நான். ஏன்னா அந்த ஒர்க்கு அவர் அந்த ஆளுமையும் சரி, சொன்னதோட 2 பங்காக எடுத்ததும் சரி, அது சிவாச்சியன் சார் இது இல்ல இந்த படமே வந்து ராப்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சதே ஒரு பெரிய இதுவா ரீச் ஆயிடுச்சு எல்லாரும். ஆமா, இது என்னன்னா பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிக்கு போயிட்டு தான் வந்திருக்கு இந்த கதை. பாலுமேந்திரா சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல கதை வந்து தன்னை ஈர்த்துக்குமா, எந்தெந்த ப்ரொடியூசரு எந்தெந்த ஆர்டிஸ்ட் அது தன்னை ஒரு இயற்கையாகவே ஈர்த்து ஒரு செலிப்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கதை எங்கேயோ போய் சிவாச்சியன் சார்கிட்ட வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேக்சிமம் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாரு, ஒரு பாட்டு பாடிட்டாரு, தன்னோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கலாம். அதை தாண்டி தேட்டராக வந்து அவரும் தேட்டராக மதுரை போய் இது போய் அவர் பண்ணணும் அவ்வளோ அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அந்த கதையின் நம்பிக்கை, அந்த படத்தோட நம்பிக்கை அந்த மாதிரி தான் இது அப்படியே உருவானது தான் இது. மேக்சிமம் என் கேரக்டர் வந்து ஆக்சுவலி அவர் காளி வெங்கட் பண்ண வேண்டியது தான். அவர் தான் ஃபிக்ஸடு. அவர் வந்து வேறு படங்கள் அவரும் எவ்வளோ அங்கேருந்து தேதி வாங்க பார்த்தாரு, அது முடியலை. அதுக்கு பிறகு தான் நான் போனேன். நான் அதுதான் சொன்னேன், இது ஒரு கிஃப்ட்டுமாக தான் எனக்கு உண்மையிலே. சிவமுருகேசன் சாருக்கு வந்து பெரிய நன்றி. அதாவது இந்த லிஸ்ட் இருக்கும்ல சில படங்கள், இவங்களாம் என் சினிமா வாழ்க்கையில் அதில் வந்து இவரும் இருப்பார். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க
சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன கதை வருதோ இல்லையோ, ஒரு கதை வந்துடுச்சு அப்படின்னாலே அதில் முனிஷ்காந்த் இருப்பாருன்றது எழுதப்படாத உண்மை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அவர் ப்ரொடக்ஷனில் என்ன படம், எஸ்கே ஒரு ப்ரொடக்ஷனில் என்ன படம் வருதோ அதில் வந்து கண்டிப்பாக முனிஷ்காந்த் இருப்பாருப்பா அப்படின்றது இதுவாங்க. இல்லை இனிமேல் அப்படி நடக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டான் அதே போல இந்த படம் தான் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் இதெல்லாம் அடுத்த சின்ன சின்ன இது படம் பண்ணலையா? ஆமாம் இல்லை. ஆனால் இனிமேல் இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இல்லை எனக்கு அந்த ப்ரொடக்ஷனாகவே நான் சரி அவர் ஐசைக்கோ இதுக்கோ பேசலை. இது பெரிய விஷயங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோஸ் வந்து ஹீரோன்றதே பெரிய ப்ரெஷரான வேலை. ஏன்னா ஒரு படத்தை வந்து அது ஜெயிக்க வைக்கிறக்குள்ளேயும் போதும் அவங்க உடம்பையும் பார்த்துக்கணும். இதில் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அதுக்கு இவரே சம்மந்தமே இல்லாமல் எந்த பாட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர்ஸ் போட்டு ஒரு கதையை உருவாக்கி புது டைரக்டர்ஸை உருவாக்கி இப்போ தியாய்கலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க. அந்த 3 மருமகளாக இருக்கட்டும், அந்த விசக்குட்டையாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே எனக்கு பொறுத்தளவு ஒரு புண்ணியமாக தான் நான் நினைக்கிறேன். அது பெரிய விஷயங்க உண்மையிலே. அதை அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதே பெரிய விஷயம்தான் நான் நினைக்கிறது. ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷனாகவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னும் போது இனிமேலும் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையும் எஸ்கே அவர்கள் வந்து உங்கள் வாய்ஸை மிமிக்ரி பண்ணாமல் வெளியே அட அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அவர் எல்லா இடத்துலையும் வெளியே வந்துட்டாரு. அவர் ஏதோ ஒரு மாதிரி உங்க மேலே ஒரு பாசம் ஒன்று வச்சிருக்காரு போல. ஏதோ வகையில் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் வந்து ஏதோ உங்களை பற்றி ஒன்று பேசிடுறாரு. ஹியூமன் பீ சார். அது என்னென்ன அப்படின்னா நான் 2ஆம் உலகப் போர் கடைசி கூட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ணியிருந்த பையன் வந்து நான் அப்படின்னா என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சொன்னால் என்ன நடந்தது தெரியாதா அப்படின்னா, என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு ஷூட்டிங்கில் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். அதாவது காரு சேசிங்கில் போய் இவன் மேலே விழுந்து ஆளே நில குழஞ்சு போயிட்டானா. நில குழஞ்சு போனோடனே சாரோட படம் தான். நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவேன். அப்போலோ தூக்கிட்டு போங்க. எவ்வளோ செலவானாலும் இவனை எப்படியாவது காப்பாற்றினேன். எவ்வளோ செலவானாலும் மட்டும் பெரிய தொகை செலவாகிடுது. ஒரு ஹியூமன் பீயாக அவர்கிட்ட ஒரு நேச்சுரல் அது பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்கிறது அப்படின்றது. ஒரு நினச்சி தான் கவர்மெண்ட்டு அப்படின்னு கூட பார்த்துருந்துக்கலாம். இல்லைனா அப்படின்னு அப்படியாடா அப்படின்னா பார்த்தா அங்கே அந்த ப்ரொடக்ஷனில் இருந்தவர் தான் அங்கேயும் வேலை பார்த்தார். ஆமனை நான் தான் கூட இருந்தேன். அதுதான் சொன்னேன். அந்த ஹியூமன் நேச்சுரல் இருக்குல்ல, அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதாபிமானம். அந்த இது இருந்தது ரொம்ப நல்ல மனசுக்கு தான் இவ்வளோ ப்ரொடக்ஷனும் பண்ணுறாரு. அவர் கிட்டத்தட்ட 10 படங்களும் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷனாக எல்லாமே நல்லா கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், தாய்க்கிழவியாக இருக்கட்டும், அதுதான் வேலைக்காரன் பண்ணியிருக்கேன். அப்போ ஒன்று எழுதிங்க, எஸ்கே விசஸ் அண்ட் முனிஷ்காந்த் அப்படின்னா எழுதப்படாத ஒரு விதி. அதனால அவர் படத்தில் நடிச்சிருவாராம். அதனால செய்யோன்லேயே ஒரு இருக்காரு. என்ன எப்படி போயிட்டு இருக்கு செய்யும், அதை பற்றி சொல்லுங்க. செய்யோன்ல நான் கேட்டிருக்கேன், சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன், ஏதாவது சின்ன கதை இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னா. அவர்கிட்ட என்னென்னா பதிலே ரொம்ப மௌனமாக தான் இருக்கும். ரொம்ப வார்த்தையில் விட்டுறக்கூடாதோன்னு நினைப்பார் பொழுது, சொன்னால் செஞ்சிடணும்னு நினைப்பார் பொழுது. ஆனால் இப்படின்னாரு. அப்போ தெரியல நம்மளை எழுத்தா வரலன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு போலீஸாக போகிறது வாய்ப்பு இருக்குண்ணே. ஏன்னா நிறைய இருக்காரு, அருளாசன் தான் நடிக்கிறாரு. அப்படியா? அம்மா ஒரு போலீஸ் மாதிரி தெரியல, அது என்னன்னு தெரியல, போய் பார்க்கணும். ஓகே, நைஸ். ஆக்சுவலாக ப்ரோ நான் வந்து கொஞ்சம் நியூ டு தி இண்டஸ்ட்ரி. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் மாடலிங் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் மோர் இன்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஃபிலிம்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு நட்சத்திரம் பண்ண அந்த மேபி அந்த போன வருஷம் தட் இயர் எஸ் நான் ஃபிலிம்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்ட அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டு டூ ஃபிலிம்ஸ். அண்ட் மேபி நட்சத்திரம் அண்ட் தண்டகாரண்யம் எல்லாம் நான் வந்து ஐ டென்ட் சூஸ் நோ லைக் அது வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் ஓ காட் பியூட்டிஃபுல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வித் கோபி அண்ட் சுதாகர். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அண்ட் அது ஐ திங்க் ஆஃப்டர் தண்டகாரண்யம் நான் கொஞ்சம் ஐ ஹாவ் பீன் லிட்டில் பிட் செலக்டிவ். பிகாஸ் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக ஒரு கேம் பிளானே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஜேர்னி. ஸோ அதில் எனக்கும் வேற சப்போர்ட் கிடையாது. ஐ எம் ஆல்சோ லைக் கம்மிங் திஸ் இண்டஸ்ட்ரி ஆன் மை ஓன். ஸோ நானும் ஃபிகர் அவுட், ஐ எம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் எது பண்ணணும். பேசிக்காக ஐ டோன்ட் ஸ்டீரியோ டைப் அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பட்
ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஆஸ் ஆஃப் நவ் என்னோட செலெக்ஷன் வந்து நான் எனக்கு ஆஃபர் அவங்க பண்ணுறது கேரக்டர் வந்து ஸ்டோரிக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் அண்ட் மோர் தென் தட் ஸ்டோரி நரேஷன் எப்படி இருக்கும் ஐ மீன் ஹவு வாட் இஸ் த பிளாட் ஸோ அது இஃப் ஐ கேன் கனெக்ட் டு தட் அண்ட் இஃப் த டீம் பிஹைண்ட் இட் இஸ் ஒரு யூனோ சம் தட் ஐ பிலீவ் இன் தென் ஐ வில் டூ இட் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ் ஹவ் எவர் பிக் ஆர் ஸ்மால் த ரோல் இஸ் பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ என்னோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இட் இஸ் நானும் நீங்களாம் இன்னும் நானும் கொஞ்சம் ஃபிகர் அவுட் தான் பண்றேன் ப்ரோ ஆக்சுவலி உங்களுக்குன்னு ஒரு வே இன்னும் நானும் ஆமா ஓகே அண்டர்ஸ்டுட் அதனால தான் அந்த நட்சத்திர நகரில் அந்த கேரக்டரை பார்த்து எடுத்தீங்க ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ரொம்ப ஒரு ஃபார்வர்டான திங்கிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறதும் பெட்டரு இல்லை அது ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஆமா என்னோட லக் அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கேரக்டரும் கிடையாது பிகாஸ் அந்த படத்துல வந்து லைவ் சவுண்ட் ஸோ நான் பேசுறது டைலாக் கண்டிப்பா இஃப் ஐ ஹேட் டு ஸ்பீக் ஒரு ஊர்ல ஸ்லாங்ல இஃப் ஐ ஹேட் டு ஸ்பீக் 100% I would have not gotten that role. But because அந்த கேரக்டர் வந்து லைட்டாக கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு பொண்ணு ஸோ ஐ குட் யூஸ் லிட்டில் இங்கிலீஷ் நான் என் மதர் டங் தமிழ் கிடையாது ஸோ ஐ குட் யூஸ் லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்சோ ஸோ அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஓகே நைஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகணுன்ற ஆசை இருக்குது எல்லாருக்கும் சரி அண்ணனும் சரி உங்களுக்கும் சரி உங்கள் 2 பேருக்கும் சரி. ஸோ உங்கள் அண்ணன் மூலியமாகவும் சரி உங்களுக்கும் சரி இந்த படம் இன்னும் ரீச் ஆகிட்டு உங்கள் ஆக்டிங் தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஃபேஸே பார்க்குற லுக்காக இருக்கு ப்ரோ உள்ள ட்ரைலர் பார்க்கும்போது. இவர் ரோல் வந்து கிட்டத்தட்ட வந்து காமெடியாக மட்டும் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஃபைட்லாம் ஒரு 3 நிமிஷம் ஒரே ஷாட்டு மாஸ்டரே போட்டுருக்காங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் சார் வந்து கிட்டத்தட்ட அதுதான் இவ்வொரு காமெடி அப்படின்லாம் கிடையாது. இவர் நாங்கள் இங்கே நடக்கிற விஷயம் அங்கே இருந்து பார்த்தா சிரிப்பாங்க. அதோட ஒரு சீரியஸ் தான். ஃபைட் இருக்கு, லவ் இருக்கு, காமெடி இருக்கு. இது மொத்தத்துக்குமே ஒரு கமர்ஷியலான ஒரு சீரியஸ். அதுல ஒரு மாரல் ஸ்டோரியும் வச்சிருக்கீங்க, அதுலயே அந்த இது வச்சிருக்கீங்க, ஒரு த்ரில்லர் வச்சிருக்கீங்க. நைஸ், நன்றி, வணக்கம். கண்டிப்பா வந்து இந்த படம் ரீச் ஆகணும், உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.